சைடில் செடி நட்டுட்டு நடுவில் கல்பாதை போடுங்க, ஊஞ்சல் போடுங்க அப்படின்ட்டு பெரிய செட்டப்பாக சொல்லுது போல. அதே போல பெரிய கேட்லாம் வச்ச மாதிரி அரளி, மல்லிகை, செம்பருத்தி, அப்புறம் வந்து ஆலோவேரா, மணி பிளான்ட், குரோட்டன் இந்த மாதிரி செடி மட்டும் நடுங்க. நான் வந்து இந்த பெரிய செடி இங்கே நட போகிறேன். நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் ஏற்கனவே வந்து நாங்கள் வீடு கட்டிட்டு மீதி கல் வச்சுருந்தோம். ஸோ அந்த கல்லை வந்து நாங்கள் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் கல் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு வித்தாச்சு இல்லையா? ஸோ அதனால் அந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஒரு கார்டனாக மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு பிளான், ரொம்ப நாளாக பிளான் இது. ஸோ இன்றைக்கி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு செடி 50 ரூபான்னு சொல்லி 2 ரோஸ் கன்லாம் வாங்கி வச்சுட்டேன். இவ்வளோ தூரம் மிளகா செடி தான் போட்டு முளைக்க வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நடணும். ஹார்வெஸ்ட்னால் நம்ம அறுவடை பண்ணுறது தானே. ஸோ அதுக்கு இல்லை, அது இன்னும் ரொம்ப நாள் கிடக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாமா? ஸோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப நாள் நாங்கள் இவரோட பர்த்டே வீடியோ போட்டோம். அதோட வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஆமாம், ஏதாவது கண்ணு பட்டுதான் எங்களால். நான் வந்து உண்மையாகவே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்களும் வீடியோ போடணும், இது பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது ஒன்று ஆகிடுது. எங்களால் சரியாக வீடியோவே போட முடியல. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணுன்றதுனால இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? லென்த்தாக பேசிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏஐட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏஐட்ட கொடுத்துருக்கோம். அவர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்தவொடனே காமிக்கிறாரு எந்த செட்டப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நினச்ச மாதிரி அது கொடுக்குது வரேன். என்ன நினச்சி ஃபஸ்ட்டா சொல்லு. அது ஃபஸ்ட்டே படித்து பார்த்தா சொன்னதெல்லாம் சைடில் செடி நட்டுட்டு நடுவில் கல்பாதை போடுங்க, ஊஞ்சல் போடுங்க அப்படின்ட்டு பெரிய செட்டப்பாக சொல்லுது போல. அதே போல பெரிய கேட்லாம் வச்ச மாதிரி எந்த நல்லா தெரியுது. நான் சிம்பிளாக கேட்டால் அவர் ஹெவியாக சொல்கிறாரு. ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் நிழலாக இருக்குது. அது நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். நிழலுக்கு ஏற்ற செடி மட்டும் நடுங்கன்ட்டு ஒரு அதான் பூச்செடி, அரளி, மல்லிகை, செம்பருத்தி, அப்புறம் வந்து ஆலோவேரா, மணி பிளான்ட், குரோட்டன் இந்த மாதிரி செடி மட்டும் நடுங்க முடிஞ்ச அளவுக்கு நிழல்ல இருக்க மாதிரி. ஏன்னா இந்த இடம் வந்து நிழல் தான் நமக்கு. ஆமாம், நிழல் தான். ஸோ அதுக்காக தான் இதை நாங்கள் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக பாய் போட்டு உட்காரலாம், ஈவினிங் டைமில் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான டைமும் நாள் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. சரிவா, நம்மள வேலைக்கு ஆகாது, நம்மள இறங்கிடலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வேலை சுருக்க வேலை முடியல, மற்ற நாளைக்கு எவ்வியா ஏஏ சொன்ன மாதிரி செய்கிறாரு போல். ஏன்னா சொன்ன மாதிரின்னு இல்லை, இந்த குப்பைலாம் கொஞ்சம் இப்படி வேர்த்து விட்டாங்க. ஃபுல்லாக எருவு, அதாவது மாட்டு சாணம் குப்பை இது. ஸோ அதனால் அது ரொம்ப எருவாக இருக்கிறதுனால நாங்கள் அங்கெல்லாம் வந்து பாருங்கள், இங்கெல்லாமே செடி நட்டோம், இங்கெல்லாமே முளைக்கல, ஃபுல் எருவுன்றதுனால. அதனால் இப்போ அங்கெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி செடி நட போகிறோம். சைடாக நட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிடலாம். சரி, ஓகே. சரி, குப்பையை நோண்ட என்னென்னமோ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோலாம் எங்ககிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் தூக்கி மனோ தான் குப்பையில் போட்டார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் போடல. நாங்கள் செடி நடலாம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் பண்ணுற வேலையை பார்த்தா செடி நடம் வந்த மாதிரி தெரியல, தோட்டத்தை க்ளீன் பண்ண வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா பாவமான அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த குப்பையெல்லாம் மேலே எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் ஒரு மரப்பு மாதிரி கட்டிடலாம் அப்படின்றதுனால, ஏன்னா கோழி நாய் எல்லாம் வந்து சீச்சு தள்ளுறதுனால அங்கே இருக்க குப்பையெல்லாம் எப்படி பெருக்கி வச்சாலும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனால ஒரு மரப்பு தான் கட்ட போகிறோம். கட்டலாமாம்னா? கட்டலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கட்டிக்கலாம். அவர் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்காரு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அங்கே போய் ஒரு நாய் ஒன்று படுத்துக்கிச்சு. இந்த அளவுக்கு, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு குப்பை இருந்துச்சு, அது ஃபுல்லாத்தையும் அவர் மேலே அழகாக ஏற்றி தள்ளிட்டார். இதெல்லாம் வந்து கொளுத்தி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவருக்கு அதே வேலை தான். அவர் பண்ணுற வேலையும் தான். குப்பை ஏற்றி விட்டு அவரும் சிரிச்சு அதில் நடுவில் போய் படுத்துப்பார். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திரை கட்ட போகிறோம். இந்த குப்பைலாம் இந்த சைடு வராத அளவுக்கு இந்த ஷீட்டை வச்சு மரப்பு கட்ட போகிறோம். நிறைய டைம் இதே மாதிரி தான் கூட்டி விட்டுருக்கோம். அதை கூட்டி ஓரமாக ஏதாவது குப்பை விட்டுட்டுனா கோழி நாயெல்லாம் சிரிச்சு திரும்ப அங்கே வந்துடும். ஆமாம், இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். வந்து ஏற்கனவே பிரிச்சது வீட்டில் இருந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி கட்டிடலாம், இப்படி வச்சுட்டுனா உங்களுக்கு இடத்துல கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் சரிஞ்சு வராது, அப்புறம் நமக்கு வேலை இருக்காது.
ஓகேவா? எனக்கு இப்போ கொஞ்சம் இடம் நல்லா இருக்கு இந்த இடம். சரி ஓகே. அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? ம் சரி வாங்க. ம் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து போய் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு. கொஞ்சம் தான் நிழல், நாங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெயில். அவருக்கு வந்து இப்போ வந்து வெயிலுக்கு எதுமா மோர் அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி நல்லா பார்த்துக்கிறேன் உடனே. அவருக்கு ஃபேனு மோர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் கிட்டே எடுத்துகிட்டு வந்து தரேன். ஸோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்கேன். என்ன சாப்பாடுன்னு கேட்க மாட்டியா? என்ன சாப்பாடு? காரக்குழம்பு. காரக்குழம்பு. லஞ்ச் டைம் வரப்போகுது சொல்ல போனால். மணி 12 தான் ஆகுது. அதுக்குள்ளே செஞ்சிருவேன். சென்னையும் குடிவா. அதுக்கு சைட் டிஷ் பாருங்க, மாங்காய் ஊறுகாய். சூப்பராக இருக்குது ஊறுகாய். வேலைலாம் முடிஞ்சிச்சு. கேஷுவலாக உட்காந்துருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெவியான ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோக்கு தான். அவர் தான் நிறைய வேலை செஞ்சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வெளில நீங்களே பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் குப்பை இருந்துச்சு. ஆமாம், நிற்கிற இடம். ஆமாம், அது வரைக்கும் இருந்தது. இது வரைக்கும் பெரிய குப்பை இருந்தது. ஸோ அந்த குப்பையெல்லாம் மேலே வாரி தள்ளிட்டு இது பாருங்க தகரமே அடிச்சிட்டோம். கல் நோண்டி 4 குச்சி நட்டு தகரமே நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த சைடு குப்பை போட்டக்கூடாது, எந்த ஒரு சக்தி. இடம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு, நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கிடச்சிருக்குல்ல. அப்போ எதிர்க்க என்னன்னு வந்து பாருங்க எவ்வளோ குப்பை வச்சுருக்காரு. இந்தாண்டா குப்பை. ஆமாம், ஃபுல்லாக எருவு குப்பை தான். இப்போ எருவு அடிப்பாங்க, அடிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அம்மா. பார்க்கலாம். ஸோ இந்த இடம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. ஃபியூச்சரில் அவங்க எருவு வளர்ந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு ஷீட் போட்டு இந்த ஷீட்டை எடுத்து அப்படி தள்ளிட்டாங்க, கோழிலாம் வராத அளவு. ஆமாம், சுற்றி வந்து ஷீட்டு போட்டுட்டு இருக்கிற ஷீட்டை எடுத்து போட்டு இவ்வளோ இடம் இருக்கும். அப்போ நம்ம ஆமாம் பெருசாக கார்டன் பண்ணி செடி அப்புறம் வந்து பூச்செடி காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போட்டுக்கலாம். அதுதான் பிளான் ஆக்சுவலாக. இப்போ போடணும் ஆசை இருந்தால் கூட இப்படி போட்டுக்கலாம். ஆமாம், இப்போ இங்கே நட்டுக்கலாம். இப்போ ஆனால் இப்போ அம்மா இப்போ தான் சொன்னாங்க எருவு அடிச்சிடணும் அப்படின்ட்டு. சீக்கிரம் அடிச்சிருவாங்க, பார்க்கலாம். எருவுலாம் வாரிட்டாங்கன்னா அவங்க இடத்த தாக்குமதி பண்ணி தான் நினைக்கிறேன். அவங்க எருவு போட்டதுக்கு அதை வச்சுக்கிறாங்க. இவரு இல்லை, அதுக்குன்னு ஒரு இடம் விட்டுருணும். அம்மா இவ்வளோ நீட்டு தேவையில்ல, கும்பலாக ஒரே இடத்துல கொட்டிக்க வேண்டியதான். சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஆகும் நான் நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நான் தான் இதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். யாராவது வந்து இப்போ ரொம்ப நாள் பார்த்தவங்க புதுசாக வந்து இப்போ அம்மா வந்து பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த இடம் ஆனால் புதுசாக தெரியுது இத்தனை நாள் இருந்ததை விட. இப்போ என்ன வேலைனா இங்கே வந்து ரோஸ் கன்று நடுற எங்களுக்கு எங்கே போனாலும் இந்த வேலை தான். ரோஸ் கன்று வாங்கி நடுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது வந்து ஆசைப்பட்டு ரோஸ் கன்று வாங்கி போய் மெத்தியில் வச்சேன். அது 2 மாடியாக இருக்கவே ஹைட்டு மெத்த, ரொம்ப வெயிலே இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் தான் வச்சோம். ஆனால் ஒரு பூ வாங்கும் போதே வந்தது. அதுக்கப்புறம் பூ பூத்துச்சு. அதுக்கப்புறம் 2 பூ பூத்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் காஞ்சி போயிட்டாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கன்று 50 ரூபான்னு சொல்லிட்டு 2 கன்று வாங்கியிருந்தேன். ரோஸ் கன்று தான். ஒன்றில் பூ ரெட் கலர் இருந்துச்சு, இன்னொன்று பூ இல்லை, பார்க்காமலே வாங்கினேன். பூ இல்லாமலே அது வந்து பெரிய பெரிய ரோஸ் பூக்குமா. ஸோ அந்த கன்று வாங்கினேன். அதை வந்து இங்கே நட போகிறோம், காட்டுறேன். ஆக்சுவலாக இது எப்பயே வாங்கினது. இங்கே பாருங்க, எனக்கு தெரியாது ஒன்னால தான் இந்த கண்ணு இப்படி ஆச்சு. ஏன்னா இது நிறைய சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் நடக்கலை. இன்னைக்கு தான் இது வீடியோ காலம் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா வதங்கி போச்சு பார்த்தியா. ஆமாம், ஒரு செடி வதங்கிடுச்சு. ஒன்றும் தெரியாது, காஞ்சி போச்சு. இது பாருங்க, இது நல்லா இருக்கு. இதுவும் சீக்கிரம் நட்டால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆமாம். சரி நடலாமா? சரி ஓகே, நட்டலாம். பழம் ஒன்று இங்கே நடலை, இங்கே தான் நட போகிறோம். இடத்துக்கு மட்டும் நீ பலன் ஒண்ணலாம்ல. நீதான் அழகான ஒன்று. இது வரைக்கும் நடணுமா? அந்த அது வரைக்குமா? அந்த செடிக்கு இதுக்கும் இது வரைக்கும். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் அழகாக 2 குழின்னு வந்துட்டாரு. நான் வந்து இந்த பெரிய செடி இங்கே நட போகிறேன். நடலாமா? நல்லா. பேக்கெட்டை பிரிச்சுக்கிறேன். காஞ்சி போயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே உள்ள வச்சுக்க. அப்படியே வச்சிடணுமா? அப்படியே உடச்சி விடு. உடச்சி விட தண்ணி ஊற்றி விடு, கரெக்டாகிடும். அது செம்மண் தானே, தண்ணி ஊற்றிடலாம். ஓகேப்பா. அம்மா பேசி உள்ள போகுது. அதான் கொஞ்சம் மண் தள்ளிக்கோ, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. எடுத்து தள்ளவா? ஆமாம், எடுத்துட்டு தள்ளிக்கோ. நானும் என்ன செடி உள்ள வச்சு சுத்தமாக போடுற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ஈரமாக
ஈரமாக இல்லை. ஒரு செடி நட்டாச்சு, இப்போ 2வது செடி. இது மண் ஈரமாக இருக்குது, ஆனால் செடி காஞ்சிருக்கு. ஏன் காஞ்சிச்சு இல்லை, நான் தண்ணி ஊற்றினேன். ஹைட் பார்த்துக்கோ, அதே மாதிரி ஹைட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மண் தள்ளிக்கும். போதும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அங்கே வச்ச செடியே நான் வந்து இப்படி நினச்சதே என்னோட மனசை தேர்த்திக்கிட்டேன். என்னன்னா மாடியில் வச்ச ரொம்ப ஹைட்டு, வெயில் வந்து ரொம்ப கிட்ட மாடி, அது அனல், அதுவும் இல்லாமல் அதாவது அந்த மெத்த அனல் அந்த இது. ஆமாம், ஸோ அதனால வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு நானே தேர்த்திக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட மனசை எங்களால் தேர்த்திக்க முடியாது. ஸோ இதுக்கு என்னென்ன உரம்லாம் போடணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அந்த மாதிரி இந்த முருங்கை கன்று பாருங்கள். முருங்கை கன்று எடுத்து நட்டோம், அது கிளப்புக்காக ஃபுல்லாக துளுத்து வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே துளுக்க மாட்டேங்குது சரியாக. துளுத்து வருது, அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகுது. அதுக்கு எதாவது மருந்து எதாவது போடணுமா என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஜார்ஜிபிடி கூட கேட்டோம், உரம்லாம் போட சொல்லிச்சு, உரமும் போட்டோம். ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. சரி, செடியெலாம் நட்டாச்சா? செடிலாம் நட்டு அதுவாக தண்ணி ஊற்றியாச்சு. அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொன்னேன்ல மிளகா செடி போட்டுருந்தேன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. பச்சை பச்சைன்னு இல்லை, அது தண்ணிலாம் காஞ்சி மீண்டு வந்தால் தான் பார்க்கணும் இதுக்கப்புறம். ஏன்னா இது வந்து எத்தனாவது அட்டம்ப்ட்னா 2வது அட்டம்ப்ட்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா மொதல் டைம் போட்டு இந்த மாதிரி நிறைய பொசுன்னு வந்தது. அப்புறம் தண்ணி ஊற்றி கோழி கடிச்சு அது எல்லாமே வீணாக போச்சு. இது 2வது வாட்டி. அப்புறம் நிறைய டைம் வெந்தயக்கீரை போட்டேன். வெந்தயக்கீரை போட்டு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வீணாக போச்சு. அதனால் அதாவது போலாமே இடம் சீர் பண்ணிட்டு போதுவான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கோழி கீழ் வராத அளவு பார்த்துக்கணும். ஸோ அதான் சூப்பர் ரெடி பண்ணியாச்சா? நம்ம நட்ட வெத்தலை கிழங்கு கொடி இப்போதான் பரவுது. அதனால நம்ம நட்ட வெத்தலை வலி கிழங்கு சரி எவ்வளோ பெரிய பெரிய இலை விட்டுருக்கு பத்தியா? ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு அது தனியாக கிடக்கும்போது வந்து கொடி மட்டும் போச்சு, இலை விடலை. ஒரு இலை கூட இல்லை. இப்போ நம்ம பருப்பி மரத்தில் ஏற்றி விட்டோன்னே பெரிய பெரிய இலை விடுது. சூப்பராக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது இலைலாம். அப்புறம் லைட்டாக அப்படி மேலே சுற்றி ஏறி. ஆமாம், நல்லா கொடி படர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிழங்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வேரில் வரணும், அந்த கிழங்கு தான் இதுவாக இருக்குமே. அது உருளைக்கிழங்கு மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். கொடியில் வர்றது உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே இன்னைக்கு காலையில் எழுந்து சாப்பிட்டுட்டு சும்மா பார்த்துட்டு உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி கச்சன்னு இருந்தது. கை வச்சோ வேலை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நீ டே ஃபுல்லாக இந்த வேலையை பார்த்து தான் ஓடிச்சு. ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் உருப்படியான வேலையும் நடந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த இடம் க்ளீன் பண்ணது. இதுக்கப்புறம் நான் இப்போ எங்கள் வீட்டில் இல்லாத ஆளுங்க வந்து நாளைக்கு வந்து தோட்டத்து பக்கம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த இடம் புதுசான மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ஏன்னா நாங்களே செஞ்சோம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்க புதுசான மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே எங்களுக்கு போச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மேக் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.